தட்டில் சப்பாத்தியை எடுத்து போட்டு அமர்ந்தவள் குருமாவின் சுவை புதுவிதமாக இருப்பதை ருசித்து உண்டாள். தட்டை கழுவி சமையலறையில் வைத்தவள் நேரம் 8:30 இருப்பதை காண மனதிற்குள் குழப்பமெழ, அப்பொழுது கிளம்பி இருந்தாலும் இந்நேரத்திற்கு வந்திருக்க வேண்டுமே, ஒருவேளை அலுவலகத்திற்கு போய்விட்டானோ என்று நினைத்தாள். சித்தார்த்தனின் மொபைலை அழைக்க பிடிக்காமல் சந்தோஷை அழைத்தவள் சித்தார்த்தனை பற்றி கேட்க, அவனோ சித்தார்த் இன்று அலுவலகத்திற்கே வரவில்லையே, எங்கே போனான் நிதி என்று அவர்களை திருப்பி கேட்டான். தன் அதிர்ச்சியை மறைத்த நிதி, நான் ஆபீஸ் போயிட்டு விட்டு இப்போதுதான் வருகிறேன், பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பார் என்று நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தாள் நிதி. எங்கே போயிருப்பான் என்று யோசித்தபடியே நிதி இப்பொழுது சித்தார்த்தனின் செல்லை அழைத்தாள். அவன் போனை எடுக்காமல் கட் பண்ண மனதிற்குள் அவனை திட்டியபடியே மறுபடியும் அழைத்தாள். இந்த முறை எடுத்தவன் என்ன என்றான் அதிகாரமாக. எங்கே இருக்கிறீர்கள், ஏன் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என்றவள் தொடர்ந்து, எனக்கு ஒன்றுமில்லை, உங்கள் நண்பர் கேட்டார் என்றான். ஓ, என் நண்பன் கேட்டானா என்ற நம்மட்டு சிரிப்பு சிரித்தவன், நான் எங்கே இருக்கிறேன் என்று தான் உனக்கு தெரியுமே, அதை சொல்ல வேண்டியதுதானே என்றான். அதிர்ந்து போன நிதி, நீங்கள் இப்பொழுது என் ஆபீஸ் வெளியவா இருக்கிறீர்கள் என்று கேட்க, ஆமாம், என் பிடிவாதத்திற்கு இது சின்ன சாம்பிள் தான், நான் சொன்னது போல் செய்யாவிட்டால் இங்கே இருந்து நகர மாட்டேன் என்று கூறிவிட்டு போனை ஆஃப் செய்தான். நிதி அவசரமாக கிடைத்த ஆட்டோவில் ஏறி அவள் ஆபீஸிற்கு வந்தபோது காரின் முன் பேனட்டில் ஏறி உட்கார்ந்தபடியே சாலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் சித்தார்த்தன். நிதி ஆட்டோவை கட் பண்ணி அனுப்புவதை பார்த்து கீழே இறங்கியவன் கார் முன்கதவை திறந்து வைத்தான். அவன் அருகில் வந்து அவனை முறைத்தவள் முன்கதவை அரைந்து சாத்திவிட்டு பின் கதவை திறந்து ஏற அவன் அசையாமல் வெளியே நின்றான். சிறிது நேரம் பொறுத்து பார்த்த நிதி அவனிடம் சின்ன அசைவை காணாது இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டாள். நீ முன் சீட்டில் வந்து உட்காரும் வரை இங்கேயே இருப்பதாகத்தான் என் எண்ணம், உன் எண்ணம் எப்படி என்று கூறியவன் தொடர்ந்து, உனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தால் என் பிடிவாதத்திற்கு 2வது சாம்பிளும் காட்டிவிடுகிறேன் என்றான் ஒரு மாதிரி குரலில். தன் தலையில் அடித்து கொண்ட நிதி எரிச்சலுடன் கதவை திறந்து இறங்கி முன்பக்கம் ஏறினாள். இதுதான் சரி என்று கூறியபடியே உள்ளே அமர்ந்து காரை கிளப்பியவன், இவ்வளவு பிடிவாதக்காரன் என்று தெரிந்திருந்தால் என் மேல் கண்டதும் காதல் வந்திருக்காதோ என்று அவளை சீண்டினான். அவள் பதில் கூறாது பல்லை கடித்தபடியே அமர்ந்திருந்தாள். அதன் பின் அவனிடமிருந்தும் எந்த பேச்சும் சத்தமும் இல்லை. வீட்டை அடைந்து உள்ளே சென்ற பின் முகம் கழுவி உடை மாற்றி வந்தவன் தானே சமையல் அறைக்குள் சென்று தட்டுகள் எடுத்து வந்தான். நான் சாப்பிட்டாயிற்று என்று பதில் கூறியபடியே நிதி உள்ளே செல்ல, என் சமையல் எப்படி என்று சொல்லாமலே போகிறாயே என்று கேட்டு அவளை அதிர வைத்தான் சித்தார்த்தன். நீங்களா சமைத்தீர்கள், எனக்கு தெரியாதே என்று அவள் ஆச்சரியத்துடன் சொல்ல, ஏன், தெரிந்திருந்தால் என்ன செய்திருப்பாய் என்று பதில் கேள்வி கேட்டான் சித்தார்த்தன். குப்பை குடையில் போட்டிருப்பேன் என்று அவனுக்கு பதில் அளித்துவிட்டு தன் அறைக்குள் செல்ல திரும்பியவள், நான் என் அறையில் தான் தூங்குவேன், அதிலும் உங்கள் பிடிவாதத்திற்கு 3வது சாம்பிள் காட்டலாம் என்று ஏதாவது திட்டமிருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறி என் பிடிவாதத்திற்கு சாம்பிள் காட்ட வேண்டியிருக்கும் என்று கூறிவிட்டு சென்றாள். கஷ்டம்தான் என்று தன் வாய்க்குள் முணுமுணுத்தவன் பேசாமல் உண்டு முடித்துவிட்டு தன் அறைக்கு சென்றான். மறுநாள் காலையில் மரகதம்மா முன்பு இருவரும் எதையும் வெளிக்காட்டாது வழக்கம் போல் வளைய வந்தனர். நான் ஆபீஸ் கிளம்புகிறேன் நிதி என்று சித்தார்த்தன் கிளம்ப நிதி அப்பாடா என்று பெருமூச்சு விட்டாள். ஆனால் அவளும் கிளம்பி வாயினுள் வரும்போது பின்னால் இருந்து திடீரென்று பெரிதாக ஹார்ன் சத்தம் கேட்டு அரண்டு போய் நிதி திரும்பி பார்க்க, அழகாக ஒரு புன்னகையை சிந்தியபடி உள்ளே ஏறு என்று சைகை காட்டினான் சித்தார்த்தன். இவன் இன்னும் போகவில்லையா என்று வேந்தவாறு முன்தினத்தின் சம்பவங்கள் மறுபடி நிகழ இடம் கொடுக்க வேண்டாம் என்று நினைத்தபடியே நிதி காரை நெருங்கினாள். ஆனால் வேண்டுமென்றே காரின் பின் கதவை திறக்க மறுபடி ஒரு பலத்த ஹார்ன் ஒலி புறப்பட்டது.
காதுகளை பொத்தியபடியே ச்சே என்று சலித்தபடி முன்பக்கம் ஏறினாள். கவலைப்படாதே, இந்த மாதிரி அடிக்கடி உன்னை தொந்தரவு செய்யும்படி நடக்க மாட்டேன். நீயும் என் பிடிவாதத்திற்கு தீனி போடுவது போல் எதுவும் செய்யாதே. என்ன புரிந்ததா? என்று வெகு கவனமாக கூற அவன் பக்கம் திரும்பினான். நீங்கள் என்ன நினைத்து கொண்டு இப்படியெல்லாம் செய்கிறீர்கள்? நேற்று வரை பிடிக்காத மனைவியை இன்று திடீரென பிடித்து விட்டதா? உங்களுக்கு என்னை பிடிக்க செய்ய வேண்டுமென்றால் மாயா மாதிரி ஒரு பெண் தற்கொலை முயற்சி செய்ய வேண்டுமா? என்று இலக்கரமாக கேட்டாள் நிதி. சாலையில் கவனம் வைத்திருந்தாலும் நிதியின் ஒவ்வொரு வார்த்தையும் சித்தார்த்தனின் காதுகளில் கவனமாக விழ, அதற்கு முன்னும் எனக்கு உன்னை பிடிக்கும் நிதி. உண்மையை முழுவதும் மறைத்து பேசாதே என்றான். ஆமாம், ஆனால் அதற்கு காரணம் இருந்தபோது உங்கள் மானத்தை கல்யாண வீட்டில் காத்தவள் என்றதால் வந்த இலக்கம்தானே அது. வெறும் இலக்கத்திற்கும் பிடிப்பிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்றாள் நிதி. ஓ, அத்தனை நாட்கள் உன்மேல் அன்புடன் இருந்ததற்கு காரணம் இலக்கம் என்று கடைசியில் கண்டே பிடித்து விட்டாய் போல் இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று அவன் கூறிய போது அவன் குரலில் விரைவி இருந்தது ஏளனமா, இல்லை வருத்தமா, இல்லை வலியா என்பதை கண்டுபிடிக்க முடியாது திணறினாள் நிதி. என்ன பதிலை காணோம்? என்ன உன் கண்டுபிடிப்பில் உனக்கே சந்தேகம் வந்து விட்டதா என்று சித்தார்த்தன் மறுபடி வினவ, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் என்று கேட்டாள் நிதி சலிப்புடன். தோள்களை குலுக்கிய அவன், என்னை கேட்டால் எனக்கென்ன தெரியும்? என்னை விட உனக்கு கொஞ்சம் மூளை அதிகம்தானே. நீயேதான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அழகாக கூறிவிட்டு அவளை இறங்கி விட்டு விட்டு சென்றான். தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் எதையாவது சொல்லிவிட்டு செல்வதே இவனுக்கு ஒரு வேலையாகிவிட்டது. நிதி குழப்பத்துடனே உள்ளே நுழைந்தாள். காரை தன் அலுவலகத்தில் நிறுத்திவிட்டு உள்ளே சித்தார்த்தன் நுழைய அவனுக்காக ரிசப்ஷனில் காத்து இருந்தாள் அஞ்சனா. அவளை பார்த்ததும் எரிச்சல் தலைக்கு ஏற வெறுப்புடன் அவளை பார்த்தான் சித்தார்த்தன். வீட்டிற்கு போன் செய்தேன் சித்து, ஆபீஸ் கிளம்பி விட்டதாக சொன்னார்கள். சரி என்று மொபைலில் கூப்பிட்டேன். ஆம் செய்து வைத்திருந்தாய் போல என்று கொஞ்சம் குரலில் கூறியவள், சரி, ஜெயநகரில் இருந்து ஆபீஸ் வர 20 நிமிடம் ஆகுமா என்று நினைத்து கொண்டே இங்கேயே வந்து விட்டேன். ஆனால் ஏன் சித்து இவ்வளவு நேரம் என்று கேட்டாள். அவள் கூறியது தன் மொபைலை எடுத்து ஆன் செய்தவன் போனில் எதையோ பார்த்தபடியே அஞ்சனாவின் கேள்விக்கும் அதுவா, நிதியை அவள் ஆபீஸில் டிராப் செய்து விட்டு வந்ததில் லேட் ஆகிவிட்டது என்றான். ஏன், அவளாக போக தெரியாதா? பெரிய மகாராணி போல உங்களை டிரைவர் வேலை பார்க்க சொன்னாலாக்கும் என்று அவள் ஏளனமாக கேட்க, தலையை நிமிர்த்திய சித்தார்த்தன், என் டிரைவர் மாலை 2 நேரமும் நான் என் மனைவிக்கு டிரைவர். வேலை பார்த்தால் என்ன கேவலம்? அப்படி பார்த்ததால் உன்னை கூட நிறைய தடவை நான் டிராப் செய்திருக்கிறேன். ஆக உனக்கு தான் நான் டிரைவர் வேலை பார்த்திருக்கிறேன் என்றான். அவன் அப்படி சொல்வான் என்று எதிர்பார்க்காத அஞ்சனா, என்ன சித்து, நான் அஞ்சனா உன் ஃப்ரெண்ட் என்று கூற, சித்தார்த்தன் அவள் முகத்தை கூர்மையாக நோக்கியபடியே, அவள் நிதி, என் மனைவி, என் எல்லாமும் அவள்தான் என்றான். அவள் முகம் பேயறிந்தது போல் வெளுப்பதை பார்த்து மனதிற்குள் சிரித்த சித்தார்த்தன், சரி, இப்பொழுது சொல், எதற்கு வந்தாய் என்று கேட்டான். நொடிக்குள் அவன் இலகுவாக மாறிவிட்ட அதிசயத்தை பார்த்து வியத்தபடியே, அதுவா, இந்த வார சனிக்கிழமை என் வீட்டில் பார்ட்டி, அதற்கு அழைக்கலாம் என்றுதான் வந்தேன் என்று சொன்னாள் அஞ்சனா. எதற்கு பார்ட்டி? புதிதாக செருப்பு வாங்கினாயா என்று மறுபடி வினவியவன் பின் அவளை பார்த்து, என்னவானாலும் அஞ்சனா, என்னால் வர முடியாது. நிதி தனியாக அவ்வளவு நேரம் இருக்க மாட்டாள் என்று கூறினான். ஏன் சித்து, இவ்வளவு நாள் இருந்தாளே என்று அஞ்சனா கேட்க, மறுபடி குரலை உயர்த்தியவன், இவ்வளவு நாள் இருந்தாள், இனி இருக்க மாட்டாள், புரிந்ததா? அதனால் இந்த பார்ட்டி அது இது என்று என்னை அழைக்க மறுபடி வராதே என்று கூறினான். மனதிற்குள் எரிச்சல் மண்டினாலும் எதையும் வெளிக்காட்டாமல் அவனிடம் சரி சரி என்று சிரித்தபடியே வெளியே வந்தாள் அஞ்சனா. வெளியே வந்த பிறகு மனதிற்குள் 1000 அர்ச்சனை வார்த்தைகளால் நிதியை அர்ச்சித்தவள் சித்தார்த்தனையும் விட்டு வைக்கவில்லை. இவ்வளவு நாள் என்னை ஏதோ விளையாட்டு பொம்மை போல் நடத்திவிட்டு இப்பொழுது போ என்று விரட்டுகிறாயா? இரு, உனக்கு அவளுக்கும் இடையே பெரிய பிளவை உண்டாக்கவில்லை என்றால்
என் பெயர் அஞ்சனா இல்லை என்று மனதிற்குள் கருவினாள் அஞ்சனா. விக்ரம் மாயா பற்றி இன்னொரு நண்பர் மூலம் கேள்விப்பட்டு இருந்த அஞ்சனாவின் மூளைக்குள் புதிய திட்டம் ஒன்று உருவானது. மதியத்திற்கு மேல் விக்ரமை மொபைலில் அழைத்தாள் அஞ்சனா. மாயாவை பற்றி விசாரித்த அவள், மாயாவை எப்பொழுது டிஸ்சார்ஜ் செய்கிறார்கள் என்று கேட்டாள். கல்யாணத்தன்று எட்டி கூட பார்க்காதவளுக்கு திடீரென என்ன அக்கறை என்ற மனதிற்குள் வேந்தபடியே மாலை 6 மணிக்கு மேல் மாயாவை டிஸ்சார்ஜ் செய்கிறார்கள் என்று பதிலளித்தான் விக்ரம். மாலை சரியாக 5:30க்கு மருத்துவமனைக்கு சென்ற அவள் விக்ரமிடம் சென்று மாயாவை பற்றி விசாரித்தாள். உன் நல்ல மனதிற்கு இப்படி ஆகிவிட்டதே என்று போலி கண்ணீர் வடித்தாள். 6 மணிக்கு சுமாருக்கு விக்ரமை உள்ளே அழைக்க அப்பொழுதுதான் நினைவு வந்தவள் போல, ஓ விக்ரம், உங்கள் மொபைலை 1 நிமிடம் தரீர்களா? என் மொபைலை கொண்டு வர மறந்து விட்டேன். நான் அவசரமாக ஒரு போன் செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அவளை விசித்திரமாக பார்த்தபடியே விக்ரம் அவளிடம் தன் மொபைலை கொடுத்து விட்டு உள்ளே செல்ல, அர்ச்சனா அவசரமாக சித்தார்த்தனுக்கு விக்ரம் அனுப்புவது போல் மெசேஜ் அனுப்பிவிட்டு மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்தாள். நிதியை அழைத்து வருவதற்காக காரில் ஏறிய சித்தார்த்தன் மொபைலின் மெசேஜை கண்டதும் உடனே விக்ரம் மொபைலை அழைக்க அதுவோ சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. பின் மருத்துவமனைக்கு சென்று நிலவரத்தை பார்த்துவிட்டு பின் நிதியை அழைத்து செல்லலாம் என்று முடிவு எடுத்தபடியே மருத்துவமனையை நோக்கி காரை திருப்பினான். அதற்குள் நிதியை தன் போனில் அழைத்த அஞ்சனா, என்னம்மா நிதி, சித்து வந்து அழைத்து போவார் என்று வலிமையில் விழி வைத்து காத்திருக்கிறாயா? சித்து வரமாட்டார் நிதி, நான் அழைத்ததும் இதோ உடனே வருகிறேன். நிதிக்கு என்ன, காத்திருந்து விட்டு அவளாக வரட்டும் என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டான் அம்மா உன் கணவன். நான் தான் பாவம் பரிதாபம் பார்த்து உன்னிடம் தகவல் சொல்கிறேன் என்று ஏளனமான குரலில் கூறினாள். ஒரு நிமிடம் சோர்ந்தாலும் உடனே தெளிவான நிதி, அவர் அப்படி வரவில்லை என்றால் கட்டாயம் எனக்கு தகவல் கொடுப்பார். ஆனால் நீயாக ஏதும் உளராதே என்று பட்டென்று கூறிவிட்டு போனை வைத்தாள். அன்று அவள் வேலையில் சீக்கிரமே முடிந்துவிட்டன. அவன் வந்து பார்த்து ஏமாந்து விடக்கூடாதே என்றுதான் அவள் காத்திருந்தாள். மேலும் முன்தினம் போல் அவளை அலைய விட்டாலும் விடுவான் அந்த வம்புக்காரன். இதழுக்கடையில் பூத்த சிறு புன்னகையே உடனே துடைத்துவிட்டு காத்திருந்தாள் நிதி. மருத்துவமனையை அடைந்த சித்தார்த்தன் அங்கே விக்ரமை காணாமல் அஞ்சனா மட்டும் ரிசப்ஷனில் அமர்ந்திருப்பதை கண்டு குழம்பினான். அவனை கண்டதும் ஒரு வெற்றி புன்னகையுடன் அவன் அருகில் வந்த அஞ்சனா, நான் மாயாவை பார்க்க வந்தேன் சித்து. உங்களுக்காக இவ்வளவு நேரம் விக்ரம் காத்திருந்தார் சித்து. இப்பொழுதுதான் போனார் என்று கூறவும், சரி நிதிக்கு போன் செய்து சொல்லிவிடுகிறேன் என்று அவன் தன் போனை எடுத்தான். அதை கண்டதும், ஐயோ சித்து, எனக்கு என்னவோ செய்கிறதே என்று தள்ளாடுவது போல் நடித்த அஞ்சனா ஆ என்று அலறியபடி கீழே விழுந்தாள். தான் கீழே விழுந்ததும் அல்லாமல் விழும்போது சித்தார்த்தனின் போனையும் தட்டிவிட அது கீழே விழுந்து சிதறியது. அவளும் எதிர்பார்க்காத விதத்தில் அருகில் இருந்த கூர் முனையில் அவள் தலை முட்ட நெற்றியில் இருந்து ரத்தம் பீரிட்டது. சித்தார்த்தன் அவசரமாக உதவிக்கு ஆட்களை அழைத்து வர செல்ல அந்த கலவரத்தில் அஞ்சனா கீழே கிடந்த அவன் போனை எடுத்து தன் பைக்குள் போட்டு கொண்டாள். முதல் உதவி சிகிச்சை அளித்த மருத்துவர் அவளுக்கு ஒன்றுமில்லை என்று கூற, அவளோ இல்லை இல்லை, நெஞ்சு வலிதான், கீழே விழுந்தேன், கீழே விழும்போது மயக்கம் போல் வந்தது, நிச்சயமாக எனக்கு ஏதோ செய்கிறது என்று பயத்தில் உளறி கொட்டுபவள் போல் நடித்தாள். அவள் கூறியதை கேட்டு குழம்பிய மருத்துவர், சரி எதற்கும் இன்று ஒரு நாள் இங்கே இருங்கள், நாளைக்கு பார்க்கலாம் என்று கூறிவிட்டு சென்றார். இந்த கலாட்டாவில் விக்ரம் எங்கே என்றே பார்க்கவில்லையே என்று கூறிவிட்டு விக்ரமை பார்த்து வருவதாக கிளம்பினான் சித்தார்த்தன். மாயாவை டிஸ்சார்ஜ் செய்த பிறகு ரிசப்ஷனில் அஞ்சனாவிடம் இருந்து மொபைலை வாங்கலாம் என்று வந்த விக்ரம் அவளை காணாமல் குழம்பி, சரி அப்புறம் பார்க்கலாம் என்று சென்று விட்டது தெரியாமல் அவனை தேடிக் கொண்டிருந்தான் சித்தார்த்தன். சித்தார்த்தன் வெளியே சென்றிருந்த போது அவன் மொபைலில் நிதியை அழைத்த அஞ்சனா, என்னம்மா நிதி, இன்னும் வருவான் என்று காத்து கொண்டு இருக்க போகிறாயா? பார், எனக்கு உடம்பு சரியில்லை என்றதும் உன் சித்தார்த்தன் உருகி உருகி என் அருகிலேயே இருந்து கவனிக்கப் போகிறானாம். இப்போதாவது அவனுக்கு என் மேல் உள்ள காதலை புரிந்து கொள். ஒழுங்காக அப்படியே உன் வீட்டை பார்த்து ஓடிவிடு. இப்பொழுது கூட பார், நான் அவ்வளவு சொன்ன பிறகும் அவனாக உனக்கு போன் செய்யாமல் அவள் குரலை கேட்பதற்கே வெறுப்பாக இருக்கிறது. அதனால் நீயே சொல்லிவிடு என்று போனை கொடுத்துவிட்டு வெளியே சென்று விட்டான்.
உன்னை பார்த்தால் பாவமாக இருக்கிறது என்று உச்சி கொட்டினாள். சித்தார்த்தனின் நம்பரை பார்த்துவிட்டு ஆர்வத்துடன் போனை எடுத்த நிதி, இந்த போன் எப்படி இவள் கைக்கு கிடைத்தது என்று ஆச்சரியப்பட்டாலும் அவள் கூறியதை கேட்டு எரிச்சல் மண்ட, சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்து விட்டாயா, நான் போனை வைக்கிறேன் என்று போனை கட் செய்துவிட்டு எதற்கு வம்பு என்று ஆஃப் செய்து வைத்தாள். விக்ரமை தேடி சலித்த சித்தார்த்தன், சரி நிதியிடமாவது பேசலாம் என்று தன் மொபைலை காணாது பப்ளிக் பூத்தில் இருந்து அவள் மொபைலை தொடர்பு கொள்ள போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. பின் வீட்டை தொடர்பு கொள்ள முயல போன் எடுப்பார் இல்லாமல் அடித்து கொண்டே இருக்க நிதி இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என்பதை உணர்ந்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து அஞ்சனாவின் அறைக்கு சென்ற அவன் அவளிடம், அஞ்சனா, நீ உன் வீட்டை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தகவல் தெரிவி, நான் உடனே கிளம்ப வேண்டும். நிதி இன்னும் வீட்டிற்கு வரவில்லை, ஆபீஸ்லேயே இருக்கிறாளா என்று தெரியவில்லை என்று கூறினான். நான் இவ்வளவு திட்டம் தீட்டியது இதற்குதானா? இன்று ஒரு நாள் முழுவதும் என் கூட இவனை தங்க வைத்து அவன் மனைவியின் மனதில் சந்தேகத்தையை மூட்டிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டது எல்லாம் வீணாக போவதா என்று மனதிற்குள் எண்ணிய அஞ்சனா வெளியில் முகத்தை பரிதாபமாக வைத்துக்கொண்டு, சித்து, வீட்டில் அப்பா கூட இல்ல, டூருக்கு போயிருக்கார், எனக்கு அம்மாவும் கிடையாது, இருந்திருந்தால் இவ்வளவு என்னை கஷ்டப்பட விட்டிருக்கப்பாங்களா? எனக்கு இப்பொழுது உன்னை விட்டால் யார் இருக்கிறார்கள்? நீதான் என்னை இப்பொழுது கவனிக்க வேண்டும் சித்து என்று உருகினாள். அவர் மட்டும்தான் உங்களை கவனிக்க வேண்டுமா? ஏன் நான் கவனிக்க மாட்டேனா என்று திடீரென்று ஒரு குரல் கேட்க பதறி அடித்து அஞ்சனா திரும்பி பார்க்க அரைவாயிலில் புன்னகைத்தபடி நின்றிருந்தாள் நிதி. சித்தார்த்தன் ஏன் வரவில்லை? வராதது அல்லாமல் தகவலும் அளிக்கவில்லையே. சித்தார்த்தனின் மொபைல் அஞ்சனாவின் கையில் எப்படி கிடைத்தது? அவள் சொன்னது எல்லாம் உண்மைதானா? சேச்ச, அப்படி ஒன்றும் இருக்காது. குழந்தைபடியே நிதி வீட்டை அடைந்த போது விக்ரம் வீட்டு தொலைபேசியில் அழைத்தான். மாயா எப்படி இருக்கிறாள்? அவளை வீட்டிற்கு டிஸ்சார்ஜ் செய்து விட்டார்களா என்று கேட்டாள் நிதி. ஆம் நிதி, அதை சித்துவிடம் சொல்லதான் முயற்சி செய்தேன். ஆனால் அவன் மொபைலை ஆஃப் செய்து வைத்திருக்கிறான் போல இருக்கிறது. உன் மொபைலையும் என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. என்ன ஆயிற்று இரண்டு பேருக்கும்? என்று சிரித்தபடியே அவன் கேட்க நிதிக்கு முதல் பொறி தட்டியது. தன்னை சமாளித்தபடியே, ஒன்றுமில்லை விக்ரம், சும்மாதான் என் மொபைலை ஆஃப் செய்து வைத்தேன். என்ன சொல்றீங்களே? உங்க மொபைல் என்ன ஆனது? வேறு ஏதோ போனில் இருந்து பேசுகிறீர்கள் என்று கேட்டாள். இது வீட்டு எண் நிதி. மாயாவுடன் இப்பொழுதுதான் அவள் தந்தை வீட்டு வரை சென்று அவளை விட்டு விட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தேன். என் மொபைல் அஞ்சனாவிடம் மாட்டிக்கொண்டது என்றான். நிதிக்கு மறுபடியும் பொறித்தட்ட, அஞ்சனாவா? அவள் எங்கு வந்தாள்? அவளிடம் உங்கள் மொபைல் எப்படி மாட்டிக்கொண்டது என்று விவரம் கேட்டாள். அவளா? அவள் ஏதோ திடீர் அதிசயமாக மாயாவை பற்றி விசாரிக்க மருத்துவமனைக்கு வந்தாள். ஏதோ போன் செய்ய வேண்டும் என்று என் மொபைலை வாங்கினாள். நான் உள்ளே சென்று விட்டு வெளியே வந்தால் அவளை காணும். அஞ்சனா எப்பொழுது செல்போன் திருடும் வேலை செய்ய ஆரம்பித்தாள் என்று தெரியவில்லை என்று கிண்டலாக விக்ரம் நிதிக்கு தேவையான விவரங்களை தெரிவித்தான். நிதி தொடர்ந்து அவள் எத்தனை மணிக்கு மருத்துவமனைக்கு வந்தாள் என்று விவரம் கேட்டாள். அவன் கூறிய நேரத்தை கணக்கிட்ட நிதி கிட்டத்தட்ட அதே நேரத்திற்கு நிதியை போனில் அழைத்து சித்தார்த்தன் வரமாட்டான் என்று கூறினாள். நிச்சயம் அவள் ஏதோ திட்டத்தோடு தான் மருத்துவமனைக்கு சென்று இருக்கிறாள். விக்ரம் கூறிய தகவலை சித்தார்த்தனிடம் கூறுவதாக தெரிவித்துவிட்டு போனை வைத்தாள் நிதி. அஞ்சனா மருத்துவமனைக்கு போயிருக்கிறாள். பின் விக்ரமின் மொபைலில் சித்தார்த்தனுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாள். பின் ஏதோ நாடகம் ஆடி சித்தார்த்தனின் மொபைலை கைப்பற்றி அதிலிருந்து நிதியை அழைத்திருக்கிறாள். நிதியின் பார்வை அப்போதுதான் வீட்டு தொலைபேசியின் டிஸ்பிளேயில் இருந்த 3 மிஸ்டு கால் மேல் பட்டது. அது நிச்சயமாக சித்தார்த்தனின் அழைப்புதான் என்று நிதிக்கு தோன்ற அவள் உடனே அந்த எண்ணை அழைத்தாள். அது மருத்துவமனைக்கு அருகில் இருந்த பொது தொலைபேசி என்று தெரிந்ததுமே நிதி கணம் கூட தாமதிக்காமல் அவள் மருத்துவமனைக்கு வந்து அஞ்சனாவின் பெயரை சொல்லி விசாரித்து அவள் தங்கியிருந்த அறைக்கு நேரடியாக வந்தாள். அவள் அறை அருகே வரும்போது சித்தார்த்தனின் கைகளை கெட்டியாக பிடித்தபடியே அஞ்சனா உருகி வலிந்து கொண்டு இருந்தாள். நிதியை அங்கு சிறிதும் எதிர்பாராத அஞ்சனாவின் முகம் பேய் அறிந்தது போல் மாற அவள் பயத்துடன் நிதியை பார்த்தாள். என்ன அஞ்சனா, சித்துவின் மொபைலில் இருந்து அழைத்து சித்து வரமாட்டார் என்று கூறினீர்களே, அப்பொழுது உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்று என்னிடம் தெரிவிக்க கூடாதா? நான் வந்து உங்களை கவனித்திருப்பேனே என்று புன்னகையுடன் நிதி கேட்டாள். என்ன அஞ்சனா, என்ன விளையாட்டு இது?
என் மொபைல் எப்படி உன்னிடம் வந்தது? நான் அப்போதிலிருந்து அதை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சித்தார்த்தன் கோபத்துடன் கேட்க, அஞ்சனா தன் கடைசி கட்ட முயற்சியாக, ஐயோ சித்து, இவள் என்ன சொல்கிறாள் என்று எனக்கு புரியவில்லை. நான் இவளுக்கு போன் செய்யவே இல்லை என்று கூவினாள். தன் மொபைலை வெளியே எடுத்து அதில் இன்ஸ்டாகிராமில் சித்தார்த்தனின் நம்பரை சுட்டிக்காட்டி, நிதி, சித்து, உங்களுக்கு அஞ்சனாவின் குரலில் மிக்பிக்ரி செய்ய தெரியுமா? அஞ்சனா போன் செய்யவில்லை என்றால் பின் நீங்களா செய்தீர்கள் என்று கேலி சிறிதளவும் மாறாத குரலில் கேட்க, அந்த போன் கால் செய்யப்பட்டிருந்த நேரத்தை கணக்கிட்ட சித்தார்த்தன் கோப குரலில், அஞ்சனா, எதற்காக அப்படி செய்தாய்? நீ எப்படிப்பட்டவளாக இருந்த போதிலும் தோழி என்ற நிலையில் உன்னை எப்பொழுதும் பார்த்திருந்தேனே, நீ எதற்காக இப்படி செய்தாய் என்று கர்ஜித்தான். அவனுக்கு உண்மை தெரிந்து விட்டது என்றது புரிந்ததும் அஞ்சனா தன் நடிப்பை கைவிட்டு, எதற்காகவா? உன்னையும் இவளையும் பிரிக்கத்தான் என்று கூறினாள். உன்னுடைய சிறுபிள்ளைத்தனத்தை நினைத்தால் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. என் மனைவியை நீ எடை போட்டிருக்கும் அளவு அவ்வளவுதான். ஒரு அஞ்சனா இல்லை, 100 அஞ்சனாக்கள் வந்தாலும் நாங்கள் ஒருவர் மேல் ஒருவர் கொண்ட அன்பு மாறாது என்று கூறினான். அவன் கூறியதை கேட்டு கோபத்துடன், அஞ்சனா, நீ இவ்வளவு உயர்த்தி பேசும் அளவிற்கு உன் மனைவி